லூசி பறவைக்கு குழந்தைங்க இருக்கல. என்னங்க, நானும் மத்த பறவைகள் மாதிரி தாயாக விரும்புறேன். எனக்கும் ஒரு குழந்தை அம்மானு கூப்பிடணும்னு ஆசை இருக்காதா? குழந்தை பாசம் எனக்கு இல்லையா? அது எனக்கு தெரியும் லூசி. ஆனா என்ன பண்றது? நாம 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், எத்தனை டாக்டர் கிட்ட நாம போனோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நீங்க தப்பா எடுக்கலன்னா நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? என்ன தத்தெடுக்கலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? மத்தவங்களோட குழந்தைக்கு நான் என்னோட பேரை கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னோட வாரிசுதான் வேணும். இல்லனா எப்படி இருக்கலாம்? ஒரு நாள் லூசி சாப்பாடு தேடிக்கிட்டு போகும்போது வழியில ஒரு மூலையில ஒரு முட்டை இருக்கிறத லூசி கவனிச்சா. அத பார்த்து அவ அங்கேயே நின்னுட்டா. அட, இந்த முட்டை யாரோடது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முட்டை ஒடிய போகுது. இதோட அம்மா எங்க போயிட்டாங்க? சரி, அவங்க அம்மா வர வரைக்கும் நானே இங்க இருந்து நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் இவ்வளவு நேரமா இந்த குழந்தையோட அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க யாருமே வரலையே. ஆனா இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்க. லூசி அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அவ கூடவே அவ கூட்டுக்கு போனா. அன்னைக்கு நைட்டே அந்த முட்டை உடைஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு பறவை வெளியே வந்துச்சு. அந்த குட்டி பறவை முத லூசியோட முகத்தை தான் பாத்துச்சு. அதனால அது லூசியை தான் தன்னுடைய தாயா நினைச்சுக்குச்சு. அட, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு நாளா இவ்வளவு அழகான குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, இந்த குழந்தை மேல யாரு கண்ணு படக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய புருஷன் வீட்டுக்கு வந்தான். அட, இது யார் குழந்தை? லூசி, இது யாரோட குழந்தை? இது நம்ம குழந்தை தான். இவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த குழந்தை. எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. லூசி, உனக்கு என்ன பைத்தியமா? திடீர்னு உனக்கு குழந்தை எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்லு, இந்த குழந்தைய எங்கிருந்து தூக்கிட்டு வந்த? நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இது கடவுள் எனக்காக கொடுத்த வரம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாப்பாடு தேடிக்கிட்டு போனேன். இந்த குழந்தை அங்கதான் கிடைச்சது. அதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். லூசி, மத்தவங்களோட குழந்தைய நீ தூக்கிட்டு வந்து உன்னதுன்னு சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்ப இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்க. இந்த குழந்தைய யார் குழந்தையோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னோட குழந்தை. அந்த சின்ன குருவி அங்க நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது. அப்புறமா அம்மாவுக்கு பின்னாடி போய் அது ஒளிஞ்சுக்குச்சு. ஏய், எங்க ஒளிற? வா, என் கூட வா. உன்னை வெளியே விட்டுட்டு வர. இது யாரோட ரத்தம்னு தெரியல. யாரோட புள்ளையோ இப்படி அனாதையா விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என்னுடைய குழந்தை தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லூசி பறவையோட புருஷன் அந்த குழந்தைய தூக்க போனப்போ லூசி ரொம்ப கோவமா அவனுடைய கைய தட்டி விட்டுட்டு அப்புறமா சொன்னா, உடனே நீங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்க. உங்களுக்கு எங்க சந்தோஷமோ அங்கேயே இருந்துக்கோங்க. உங்க கூட எனக்கு வாழவே பிடிக்கல. நானும் என் குழந்தையும் இங்கே வேற ஒரு கூட்டை கட்டி அதுல வாழ்ந்துக்கிட்டோம். உங்களுக்கும் எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. லூசி பறவை அங்கிருந்து தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. லூசி ஒரு புது கூட்டை கட்டிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை என்னவோ ஆரம்பிச்சிட்டாதான். ஆனா வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமா இருக்காது இல்லையா? இந்த காலத்துல அடுத்தவங்களோட சந்தோஷத்துல சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லவே இல்ல. இப்ப இருக்கிற காலம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுற காலம். இப்ப யாருமே அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறது இல்ல. அப்புறம் யாருமே அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறது விருப்பப்படல. லூசியோடையும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அவளை எல்லாருமே மட்டம் தட்டிட்டு இருந்தாங்க. அட பாரு, இந்த லூசிய இன்னொருத்தங்களோட முட்டைய பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு இது யாரோட முட்டைன்னு கூட தெரியவே தெரியாது. பாவம், அந்த முட்டைய தொலைச்ச அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இவளுக்கு தெரியவே மாட்டேங்குது. லூசி எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து பறந்து போயிட்டா. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி பறந்து போனா. அப்புறம் கூட்டமா கூடியிருந்த வேற சில பறவைகளை சந்திச்சா. இதோ வந்துச்சு பாரு, இவ வேற ஒருத்தங்களோட குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்கா. லூசி பறவை இப்பவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து பறந்து போயிட்டா. லூசி பறவை தன்னோட வீட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த சமூகம் எவ்வளவு மோசமா இருக்கு. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டேங்கிறாங்க. பாரு, எப்படி எல்லாரும் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா நான் யார் பேச்சையும் கேட்டுக்க மாட்டேன். நான் என் குழந்தையோட சந்தோஷமா இருக்கேன். அடுத்தவங்கள குறை சொல்றதுதான் இவங்களோட வேலையே. அப்பதான் அந்த இடத்துக்கு குறும்பு குரங்கு வந்தது. அட லூசி, நான் கேள்விப்பட்டேன் நீ மத்தவங்களோட முட்டையா வளர்த்துக்கிட்டே இருக்கியா? இந்த காட்டுல எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே உன்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு.
நீ உண்மையதான் சொல்றியா குறும்பு குரங்கு? அடுத்தவங்க மாதிரி நீ எனக்கு எதிரா இல்லையா?